ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஐஎம் நரசிம்மன், .NET டெவலப்பர். ஓகே ஆக்சுவலாக இது நம்மளோட சேனலோடைய இன்ட்ரொடக்ஷன் வீடியோ நேற்று பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய டேரெக்டாக நம்ம C# நம்ம ப்ளேலிஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, நம்ம லாங்குவேஜ் பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவரி ஒன்று இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனல் வந்து ஆர்ட் ஆஃப் கோடிங் தமிழ். ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகும். யூடியூப்மே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க guys. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது என்னென்னா இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, இன்ட்ரொடக்ஷன் லெசன் 1. ஆக்சுவலாக இன்றைக்கி அதை தான் பார்க்குறோம் நம்ம. தென் நம்ம டைரெக்டாக இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக C# அப்படின்னா என்ன, அது எப்படி க்ரியேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக C# ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இது எப்படி அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு C++++ன்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு C+++C4+. ஆக்சுவலாக அவங்க அப்படி தான் அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து C தென் நெக்ஸ்ட்டு வெர்ஷன் தான் C++++. ஓகே கைஸ், இப்படி தான் ஆக்சுவலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன் இந்த மாதிரி அவங்க ஒரு லாங்குவேஜ் பில்ட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இது ஜாவா வந்து புதுசில் என்னாச்சுன்னா பிஃபோர் 1999 ஆக்சுவலாக ஜாவா அந்த காலகட்டம் 1999. ஓகே, அந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி .NET வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட எக்கோசிஸ்டம் வந்து ஜாவா வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, .NETலேருந்து ஜாவாவுக்கு வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆனாங்க. நிறைய ப்ராஜெக்டை மைக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா .NET விட ஜாவா வந்து ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜாக இருந்துச்சு, ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்பவே டவுன் ஆச்சு ஆக்சுவலாக அந்த பீரியடில், ஜாவா அந்த பீரியடில். அப்போ இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, நம்மளுடைய எக்கோசிஸ்டத்தை இன்னும் பெரிய லெவலில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா, VB.NETலேருந்து அதுக்கப்புறமா அவங்க க்ரியேட் பண்ணது தான் C++++. ஆக்சுவலாக இது எப்படி இப்போ அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா, C++யும் ஜாவாவையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா காப்பி அடித்தாங்க, அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ அதனுடைய ஃபியூச்சர்ஸ் தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ C++ மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் ஹார்ட்வேர் கூட ரொம்ப ஸ்பீடாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாங்குவேஜாக இருக்கணும். ஸோ ஜாவா மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜாகவுமே நம்ம பில்ட் பண்ணுற லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பர்பஸ்க்காக அவங்க க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அவங்க C++ஓட அப்டேட் வெர்ஷன் இப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சம் ரீசனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. C#. இதில் பார்த்தீங்கன்னா 4+ வரும் உங்களுக்கு. 4 கார்னர், அந்த ஷார்ப்போடைய 4 கார்னர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4+ வரும். ஸோ அவங்க அது ஆக்சுவலாக ஆஷ் வந்து அதுக்கு மேட்ச் ஆகிறதுனால அதை ஆஷ்ன்னு வச்சுட்டாங்க. 4+ கம்பைன் பண்ணி ஆஷ் வந்து க்ரியேட் பண்ணாங்கன்னு கேட்காதீங்க ஆக்சுவலாக கைஸ். ஸோ அந்த 4+க்கும் ஆஷுக்கும் அது ரொம்பவே ஒரு மேட்ச் ஆகிற ஒரு சினாரியா இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, C# அப்படின்னு அந்த லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம ப்ரொனவுன்சியேஷனில் C# அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். C# அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அந்த சிம்பிள் அப்படி இருக்குது. ஸோ CSHARP ஆக்சுவலாக இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். உங்களை யாராச்சும் கேட்டாங்கன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக அப்படி சொல்லுங்கள். C#. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, C#. அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது C#ன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ கைஸ், இதுதான் C# எப்படி அவங்க பில்ட் பண்ணாங்க அப்படின்னு அந்த லிட்டில் பில்ட்டான ஹிஸ்ட்ரி. இதை இன்னும் நம்ம டெப்த்தாக பார்க்கலாம், பட் இந்த வீடியோவில் அது வேணாம். இது ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஸோ நேம் பேஸ் இருங்க கைஸ், இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக இருக்குல்ல இந்த நேம் பேஸ், இந்த console.write லைன் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே நேவிகேட் ஆகுது ஆக்சுவலாக நமக்கு. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், இவங்க ஆக்சுவலாக இந்த கன்சோலை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க பின்னாடி பெரிய கோடு எழுதியிருக்காங்க. ஸோ அது வேணால் நம்மளுக்கு ஆக்சுவலாக சிஸ்டம் அப்படின்னு ஒரு நேம் பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே கன்சோல்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ரைட் லைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இருங்க கண்ட்ரோல் F, find all, find next. இதுக்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதெல்லாம் லேட்டராக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் சிஎஸ்க்கு வந்துடலாம். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்களா கைஸ், ஆக்சுவலாக சிஸ்டம்னு ஒரு நேம் பேஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் ஒரு C# கிளாஸ் வந்து ஸ்ட்ரக்சர் இப்படி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட்லேயே உங்களுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இதில் ஓப்பன் இன் ஃபோல்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே program.csன்னு இந்த கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம C# ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் பேஸ், கிளாஸ், ஃபங்க்ஷன். இதுதான் மேஜரான அது ஒரு கிளாஸோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்குன்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கோடு எழுதும் போதும் இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் அந்த கோடு எழுதுவோம் கைஸ். ஆக்சுவலாக இதுதான் நம்மளுடைய சின்டாக்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா C# அவங்க எப்படி பில்ட் பண்ணாங்க, அதுக்கே C# நேம் வந்துச்சு, ஆக்சுவலாக அந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா நம்ம C# ஃபீச்சர்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலாக C# ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எந்தெந்த ஏரியாவெல்லாம் இவங்க கவர் பண்ணி அதில் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வெப் அப்ளிகேஷன், ஆக்சுவலாக வெப் அப்ளிகேஷன், தென் நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். நம்ம ஆக்சுவலாக இந்த பிசி இருக்குல்ல, ஆக்சுவலாக இது ஓஎஸை பில்ட் பண்ணதே மைக்ரோசாஃப்ட் தான். விண்டோஸ் லெவலில் விண்டோஸ் லெவலில் என்ன பண்ணாங்கன்னா C# வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. C#, ஆக்சுவலாக C# லாங்குவேஜ் தான். ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஓஎஸ் வந்து என்டையர் ஆர்கிடெக்ட் பண்ணது C# அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் பார்த்துங்க, நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. டெஸ்க்டாப் வந்துட்டிங்களா, டெஸ்க்டாப்பில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, மோர் தென் அப்ளிகேஷன் வந்து C# .NET இவங்க ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் நிறைய, இது வந்து நேட்டிவ் அப்ளிகேஷன். ஆக்சுவலாக ஓஎஸ்க்கு ஆக்சுவலாக C# பில்ட் பண்ண ஒரு ஓஎஸ்க்கு C# ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறோம், தட்ஸ் அ நேட்டிவ் அப்ளிகேஷன். ஓகேங்களா கைஸ், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? நேட்டிவ் அப்ளிகேஷன் இது ஒரு பார்ட். C# பில்ட் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஆக்சுவலாக நம்ம C# ஒரு கோடு எழுதுறோம். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன் அவங்க C# ஓஎஸ்க்கு அவங்க ஃபீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட இருக்கிற அவங்க யூஸ் பண்ண அதே கிளாஸ் அண்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி ஹார்ட்வேரை நம்ம வேலை வாங்குவோம். ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணணுன்னா ஹார்ட்வேரை கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஹார்ட்வேரை ஒரு எஃபிஷியன்ட் ஒரு சரியான முறையில் அதை வேலை வாங்குவோம். ஓகே, அதுதான் எல்லா சாஃப்ட்வேர் ஒர்க்குமே அதுதான் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் கைஸ், நம்ம C# பண்ணுறதுனால நேட்டிவ் அப்ளிகேஷன் வந்து அவங்க பில்டின்னாக கொடுத்துருக்கிற நிறைய ஃபங்க்ஷனில் சேஞ்சஸ் பண்ணுவோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இது நேட்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் அப்ளிகேஷன் அவங்க எப்படி அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் இல்லை, பட் 3 years ஆயிடுச்சு ஆக்சுவலாக. .NET மாய்வி அதுக்கு முன்னாடி Xamarin இருக்குது. ஸோ iOSக்கும் அதில் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம், ஆண்ட்ராய்டுக்குமே பில்ட் பண்ணலாம். ஒரே ஒரு கோடு ஒரு டிசைன் நம்ம ரைட் பண்ணி என்ன பண்ணலான்னா 2 வெவ்வேறான பிளாட்ஃபார்முக்கு ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் அதோடைய ஜாமரினோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் .NET MAUI வந்துச்சு. .NET MAUI வந்து அவங்க அதில் எதை அச்சீவ் பண்ணாங்கன்னா iOS, ஆண்ட்ராய்ட், டெஸ்க்டாப், வெப் அப்ளிகேஷன், ஸோ எவ்ரிவேர், ரைட் ஒன்ஸ், ரன் எவ்ரிவேர் அப்படி வச்சாங்க அவங்க. அதுதான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான யூஸ் பண்ணுற இடம் எதுனா கேம் டெவலப்மெண்ட். நம்ம ரியல் வேர்ல்டில் ப்ளே பண்ணுற நிறைய கேம் வந்து C# வச்சு பில்ட் பண்ணது தான். ஆக்சுவலாக அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் எதுனா யூனிட்டி. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா C# சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறோன்னு நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ண நான் விரும்பலை, பட் இருந்தாலும் நம்ம படிக்கிற லாங்குவேஜ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். இதில் நம்ம சுற்றி நிறைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏன் .NETல C# படிக்கணும், .NET கற்றுக்கணுன்னா, இது வந்து வேர்ல்டில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் கம்பெனி வந்து ஒரு எக்கோ சிஸ்டம் இதில் இருக்குது. நம்ம ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம நிறைய ஸ்கோப் இருக்கும். என்ன தான் AI வந்தாலும் எது நடந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜையும் அவங்களுடைய டெக்னாலஜியும் கண்டினியூஸாக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம அந்த லாங்குவேஜ் படிக்கும்போது நம்மளுக்குமே ஃப்யூச்சரில் நிறைய ஸ்கோப் இருக்கும். இதில் நம்ம ஸ்கில்லை வளர்த்துட்டு இருக்கும்போது நம்மமே இந்த எக்கோ சிஸ்டத்தை கூட சேர்ந்து நம்மளுமே க்ரோ ஆகும். ஓகே கேஸ், இதுதான் நம்ம ஆக்சுவலாக நம்ம வீடியோடைய C# இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதில் ரொம்ப டெப்த்தாக நான் பேச விரும்பலை. ஃபர்தரான வீடியோவில் அடுத்தடுத்த கான்செப்டை நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ்.